வணக்கம், இது உங்கள் டெக் வீடியோஸ் தமிழ் சேனல். நான் உங்கள் விஜய். மோட்டோ இப்போ பார்த்தோம்னா ரீசெண்ட் டைம்ஸில் பட்ஜெட் செக்மெண்ட், மிட்ரேஞ்ச் செக்மெண்ட், அப்புறம் ப்ரீமியம் செக்மெண்ட்லையும் தொடர்ந்து மொபைல்ஸை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட பார்த்தோம்னா மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் மோட்டோ g72 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனை இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் என்ன ஸ்பெக்ஸ் இருக்கு அண்ட் இந்த மொபைலோட ப்ரைஸுக்கு இது ஒரு ஒர்த்தான மொபைலா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் மொபைலோட பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா உள்ள ஃபர்ஸ்டே மொபைல் தான் இருக்கு. நமக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்கக்கூடாதுன்னு மோட்டோ நினைச்சிட்டாங்க போல இருக்கு. கேஸ் போட்டே கொடுத்துருக்காங்க. மொபைல ஓரமா வச்சுட்டு வேற என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா இங்க நமக்கு யூசர் மேனுவல் கைட்ஸ் இருக்கு. அப்புறமா சிம் எஜெக்டட் டூல், 3 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர், அதோட ஃபைனலா டைப் சி கேபிளும் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த g72 மொபைலுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் மொபைலோட டிசைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட் சைட்ல பார்த்தோம்னா வால்யூம் ராக்கர் கீ இருக்கு அண்ட் பவர் பட்டன் தந்திருக்காங்க. லெஃப்ட் சைட்ல சிம் ட்ரே இருக்கு. இது ஒரு ஹைபிரிட் சிம் ஸ்லாட். இங்க 2 சிம் போட்டுக்கலாம், இல்லனா ஒரு சிம் அதோட ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டம்ல பார்த்தோம்னா ஆடியோ ஜாக், நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கரும் இங்க இருக்கு. டாப்ல பார்த்தோம்னா டால்பி அட்மாஸ் அப்படின்னு இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க அண்ட் இன்னொரு ஸ்பீக்கர் இங்க கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த மொபைல்ல நமக்கு டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தந்திருக்காங்க. சோ இந்த சவுண்ட் குவாலிட்டி பார்த்தோம்னா ரொம்பவே சூப்பரா தான் இருக்கு அண்ட் வால்யூம் ஃபுல்லா வச்சாலுமே எந்த ஒரு எரிச்சலும் இல்லாத மாதிரி கிளீனான ஒரு சவுண்ட் குவாலிட்டி இங்க நமக்கு கிடைக்குது. அதோட மொபைல் கையில ஹோல்ட் பண்றதுக்கு ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கு. காரணம் இந்த மொபைல் 7.9 mm கான திக்னஸோட 170 கிராம் வெயிட்ல கொடுத்திருக்கிறதுன்னு சொல்லலாம். இந்த மொபைல்ல 5000 mAh கான பேட்டரி இருந்தாலுமே வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்கன்னு தான் இந்த இடத்துல நம்ம சொல்லணும். அண்ட் இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய டிஸ்பிளேன்னு கூட இன்னொரு ரீசன் சொல்லலாம். ஏன்னா இங்க டிஸ்பிளே 6.55 இன்ச்சுக்கான POLD பேனல்ல வருது. அதாவது பிளாஸ்டிக் OLD டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. சோ இது பார்த்தோம்னா Full HD Plus ரெசல்யூஷன்ல வருது அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு 10 பிட் கான டிஸ்பிளே அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அண்ட் இங்க HDR 10+ சப்போர்ட் இருக்கிறதாவும் சொல்றாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங்கோட Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷனுக்கு தந்திருக்காங்க. சோ ஓவராலா இங்க டிஸ்பிளே ரொம்பவே பஞ்சியா வைப்ரண்டா பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு அண்ட் டிஸ்பிளே எந்த ஒரு குறையுமே சொல்லிக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க டிஸ்பிளேல. அண்ட் இங்க ஸ்கிரீன் லாக்க பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்பிளே ஸ்கேனர் தான் கொடுத்திருக்காங்க. இது ஓரளவுக்கு ஃபாஸ்டாவே ரொம்பவே அக்யூரேட்டா தான் இருந்தது. அண்ட் மற்ற மொபைல்ஸ்ல பண்ற மாதிரி இங்க சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தராம அண்டர் டிஸ்பிளே கொடுத்திருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்லலாம். அண்ட் எனக்கு பர்சனலா இந்த இன் டிஸ்பிளே ஸ்கிரீன் லாக் ரொம்பவே பிடிக்கும். உங்கள எத்தனை பேருக்கு இந்த இன் டிஸ்பிளே ஸ்கேனர் பிடிக்கும்? கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த மொபைல்ல சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் Android 12 பேஸ் பண்ணி மோட்டோ காலங்காலமா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்ல இந்த மொபைல் பவர் ஆகுது. சோ ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஆட்ஸ் ப்ரோட்வேர்ஸ் இல்லாத ஒரு கிளீனான UI நம்ம இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இங்கேயும் அப்படிதான் இருக்கு. பட் அங்கங்க ஒரு சில பக்ஸ் இருக்க தான் செய்யுது. இதை மோட்டோ கவனிச்சு கூடிய சீக்கிரம் அடுத்த அப்டேட்ல பிக்ஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். சோ இந்த அப்டேட்னு சொல்லும்போது நமக்கு 1 இயருக்கான OS அப்டேட், அதுக்கப்புறமா 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் தருவோம் அப்படின்னு மோட்டோ தரப்புல இருந்து சொல்றாங்க. சோ இங்க அடுத்ததா ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் MediaTekோட Helio G99 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர் இங்க கொடுத்திருக்காங்க. அண்ட் இதை சப்போர்ட் பண்றதுக்கு ARM G57 அப்படின்னு சொல்லக்கூடிய GPU இங்க இருக்கு. சோ இங்க பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையுமே சொல்லிக்க முடியாது. இந்த ப்ராசஸர்ல மல்டி டாஸ்கிங் ஆகட்டும் இல்ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் ரொம்பவே சூப்பரா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ப்ராசஸர் தான் இது. அடுத்ததா இங்க கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 108 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா, இது f1.7 அபெக்சர் லென்ஸோட பேர் ஆகுது. அடுத்தது ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. இது f2.2 அபெக்சர் லென்ஸோட வருது. ஃபைனலா கணக்கு காட்டுறதுக்காக ஒரு 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸ் தந்திருக்காங்க. இது f2.4 அபெக்சர் லென்ஸோட பேர் ஆகுது. அப்படியே ஃப்ரண்ட் சைடுல பார்த்தோம்னா இங்க 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இது f2.45 அபெக்சர் லென்ஸோட வருது. சோ இங்க ரேர் சைடுல 1080p 60 fps வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடுல பார்த்தோம்னா 1080p 30 fps வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துக்கலாம். சோ பேட்டரி கெபாசிட்டின்னு பார்த்தோம்னா 5000 mAh கான பேட்டரி கொடுத்திருக்காங்க. இது சப்போர்ட் பண்றதுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரை நமக்கு பாக்ஸ்லயே ப்ரொவைட் பண்றாங்க. சோ இங்க ஃபைனலா பிரைசிங் பத்தி பார்த்தலாம். 6GB RAM 128GB ஸ்டோரேஜ்க்கான ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இது 18,999 ரூபாய், அதாவது 19,000 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு மோட்டோ கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த பிரைஸ் பாயிண்ட்ல இங்க பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு நல்ல டிஸ்பிளே கிடைக்குது அண்ட் 108 மெகா பிக்சலுக்கான கேமரா, ஒரு நல்ல பேட்டரி லைஃப் தரக்கூடிய 5000 mAh கான பேட்டரி அண்ட் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு கேமிங் ப்ராசஸரோட இந்த மொபைல் நமக்கு இருக்கு. அண்ட்
நெகட்டிவ்னு பார்த்தோம்னா இது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. இது ஒரு 4G மொபைல். இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல 5G மொபைல்ஸ் நிறைய தந்துட்டு இருக்காங்க. இப்போ ஏன் 4G மொபைல் அதுவும் இந்த பிரைஸுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் உங்களில் யோசிப்பீங்க. அதுவும் ஒரு சிலர் 5G மொபைல் வாங்காம இதுல நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஆல்ரவுண்டர் 4G மொபைல் வாங்கலான்னு கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. என்ன கேட்டா இது உங்களோட சாய்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 5G இப்போ உடனே வந்துட போறது இல்ல. மினிமம் ஒரு 2 இயர்ஸ் ஆகும். ஸோ அதுக்குள்ள ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த மொபைல் நீங்க கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுவும் 4G ஸ்பீடு எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது, எனக்கு 5G விட 4G பெட்டர்மெண்டா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலை நீங்க கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இல்ல ப்ரோ எனக்கு வந்து ஒரு லாங் டைம் யூஸ் மொபைல் தேவைப்படுது, அதுவும் நான் 5G எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஒரு 5G மொபைலை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த பிரைஸுக்கு இந்த மொபைல் ஒரு ஒர்த்தான மொபைலா தான் எனக்கு தோணுது. இது என்னோட கருத்து தான். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரி வேற ஏதாவது வீடியோ இல்லது கம்பேரிசன் வீடியோ இல்ல டெக் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வேணா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ண பார்க்குறோம். 8 திக்கும் மொழிக்கிட்டம் தமிழ். நன்றி, வணக்கம்.